ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரிலேட்டிவ்ஸ் வராங்க. ஸோ அதனால் நம்ம ஃபுட் மேக் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கள். ஆனியன் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை அரைச்சி ஸோ என்ன பண்ணுவேன் கரெக்டாக கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ அனல் வேறு அடிக்குது. ஸோ நம்ம வீட்டில் கேஸ் பார்த்தீங்கன்னா கேஸ் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால நம்ம அடுப்பில் தான் குக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆயில் போட்டு ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிரேவி தான் ரெடி பண்ணுறோம். பன்னீர் பட்டர் மசாலா தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எத்தனை பேருக்கு பன்னீர் பட்டர் மசாலா பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ சர்வ் பண்ணுறதுக்கு ஏற்ற போல் ரெடி பண்ணிவிட்டேன். உப்பு எல்லாமே கரெக்டாக டேஸ்ட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறத வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நான்வெஜ் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ என்னோடய ரிலேட்டிவ்க்கு நான்வெஜ் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ என்னோடய ஸ்பெஷல் கெஸ்ட் அவங்க, அதனால் நம்ம நான்வெஜ் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி அதை நல்லா கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஸோ சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எத்தனை பேருக்கு பன்னீர் பட்டர் மசாலா பிடிக்கும், எத்தனை பேருக்கு சிக்கன் கிரேவி பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்லி தோசை அண்ட் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதுவுமே உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. ஸோ மூணாவது டிஷ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள்ஸ் வச்சு மட்டும் தான் செய்ய போகிறோம். ஹெல்த்தியாக வேணும் இல்லைங்களா, அதனால் வெஜிடபிள்ஸ் வச்சு மட்டும் தான் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆனியன் டொமேட்டோ எல்லாமே நல்லா சாப் பண்ணி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயில் விட்டு கீ நல்லா விட்டு நம்ம ரெடி பண்ணுறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா பட்டா மசாலா, ஏன்னா ஸ்மெல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா. ஸோ அதனால் பட்டா எல்லாமே போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸில் குக் பண்ணி முடிச்சிடலாம். வாசனை செம்ம சூப்பராக இருக்குது, நல்லா வந்துட்டு நினைக்கிறேன். எப்படி இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் வாங்க. வாசனை நெய் வாசனை ரொம்ப அற்புதமாக வருது. வாவ் யம்மி, டூ டேஸ்டி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரான் கிரேவி தான் பண்ண போகிறோம். ஸோ ப்ரான் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. வெஜிடபிள்ஸ்லாம் எல்லாத்துக்குமே வெஜிடபிள்ஸ் போடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம. ஸோ சேம் ஆஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லு எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைம் வேறு ஆகுது, ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துடுவாங்க. ஸோ நம்ம குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ரெடி ஆகிடுச்சு, ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் பண்ண பார்த்துக்கலாம்.